டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற பையன் ரோட்டில் ஒரு வேலையாக போகும்போது அவனோட பள்ளி தோழியை பார்க்குறான். அவங்கள கண்டதும் இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் எடுத்து வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே அந்த தோழி என்ன கேட்டாங்க தெரியுமா? நீ ஸ்கூலில் எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கொடுப்பியே, இப்போ என்னடான்னா டெலிவரி பாய் ஆகிட்டியா? வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படி பேசும்போது அந்த பையன் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே நின்னான். அவன் கோவப்படலை, வாதிக்கவும் இல்லை. ஆனால் அந்த நிலைமை அவனுக்கு சிரமமாக இருந்திருக்கும். ஆனால் அதை அவன் காட்டிக்கவே இல்லை. சோகத்தை மறைச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஒருத்தர் அவருக்கு முடியுமான என்ன வேலையை வேணாலும் பார்க்கட்டும். இதில் ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ இல்லை இதுதான் நல்ல வேலை, இதுதான் கூடாத வேலை, இது உயர்ந்த வேலை, தாழ்ந்த வேலை அப்படின்னு பாகுபடுத்தி பேசுகிறதுக்கோ என்ன இருக்குது? ஒருத்தர் செய்கிற வேலையை வச்சு அவங்கள அவமானப்படுத்துகிற மனநிலை என்ன வகையானது? டெலிவரி வேலை ஒன்றும் சுலபமான வேலை இல்லை. வெயிலில் மழையில் அவங்க உழைக்கிறாங்க. குடும்பத்தை பார்த்து கொள்வதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை கேலி செய்கிறது மனிதத்தன்மை இல்லாத செயல். நேர்மையான உழைப்பு எப்போதுமே மரியாதைக்குரியது தான். இது வெறும் சாதாரணமான வீடியோ இல்லை. நம்ம சமுதாயத்தில் இருக்கிற சிலருடைய மனோநிலைக்கான சாட்சி. நாம் ஒருத்தரை அவரோட வேலையை வச்சு தான் மதிப்பிடணுமா? ஏன் அவரோட மனிதத்தன்மை அவர் யாருன்னு சொல்லாதா?